அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பவர்ஃபுல்லான சித்தரை பத்தி பார்க்க போறோம். இப்ப போட்டோல நீங்க பாக்குறீங்க இல்லையா, இவர் பேர் வேங்கையா சுவாமி. ஆந்திர மாநிலம் நெல்லூர் பகுதியில கொலகாமுடி அப்படின்ற ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்தவர் தான் இந்த சித்தர். ரொம்ப ரொம்ப எளிமையா வாழ்ந்த ஒரு சித்தர். சாய்பாபா மாதிரியே இவருக்கும் ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸும் டிவோட்டிஸும் இருக்காங்க. முக்கியமா ஆந்திர மக்கள், தெலுங்குக்காரங்க, ஆந்திரா விஐபிக்கெல்லாம் வழிபடக்கூடிய சித்தர் இவரும் ஏகப்பட்ட மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காரு. பெருமாளுடைய அவதாரம் இவர். இப்ப சாய்பாபாவுக்கு எப்படி ஓம் சாய்ராம் அப்படின்னு சொல்றோமோ, இவரோட மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா ஆதி நாராயணா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெருமாளுடைய முழு அவதாரம் இவரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவர் ரொம்ப ரொம்ப எளிமையா வாழ்ந்த ஒரு சித்தர். விறகெல்லாம் வெட்டி அதை தலையில தூக்கிட்டு போயிட்டு எல்லாருக்கும் உணவு சமைக்கிறது, வீடு வீடா போய் யாசகம் வாங்குறதுன்ட்டு ரொம்ப எளிமையா வாழ்ந்த ஒரு சித்தர். இவர் வாழ்ந்த காலத்துல எல்லா விலங்குகளுக்குமே மருத்துவம் பார்த்திருக்காரு. நோய்வாய்ப்பட்ட அந்த கிராமத்து மக்களுக்கு மருத்துவம் பார்த்திருக்காரு. எல்லா ஜீவன்களுக்குமே உணவளிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன ஒரு முக்கியமான வரி என்னன்னு பாத்தீங்கன்னா, பசியோடு இருப்பவனுக்கு உணவளி, ஏப்பம் விடுபவனுக்கு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரோட கோவில்லையும் பாத்தீங்கன்னா நிறைய நாய்கள் இருக்கும். எந்த ஜீவராசிகளையுமே துன்புறுத்தக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. இவர் வாழ்ந்த காலத்துல நடந்த சில சம்பவங்கள். ஒரு முறை அந்த கிராம மக்கள் இருக்கிற பகுதியில் ஒரு கருநாகம் வந்துடுது. அதை பார்த்து அவங்க எல்லாம் பயந்து அடிக்க போகிறாங்க. அதை அடிக்கக்கூடாது, அது எந்த வழியாக வந்ததோ அதே வழியாக போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் தடுத்திருக்காரு. இன்னொரு வாட்டி ஒரு பசுமாடு பசியால் பிளாஸ்டிக் பொருளையும் பேப்பரையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமாகி அவங்களுக்கு புல்லுக்கட்டு எல்லாத்தையும் அவர் கையாலே வெட்டி எடுத்துட்டு போட்டு அவங்கள சாப்பிட வச்சிருக்காரு. ஒரு விவசாயி ஆட்டு மந்தை ஒன்று வச்சுட்டு இருந்திருக்காரு. டெய்லி இரவானா அந்த ஆட்டு மந்தையில இருந்து ஒரு ஆடு காணாம போயிட்டே இருந்தது. என்னன்னு பார்த்தாக்கா, ஒரு நாய் பசியோட இரவுல அந்த ஆட்டு மந்தையில இருக்க ஒரு ஆடை சாப்பிட்டுட்டு போறது இவருக்கு தெரிஞ்ச உடனே அந்த விவசாயி பயங்கரமா கோபம் அந்த நாயை அருவாள் எடுத்து வெட்டிடுறாரு. அப்படி செஞ்ச உடனே அவரோட பசங்க எல்லாருமே நாய் மாதிரியே கொலைச்சும் அழுதும் இறந்து போறாங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த விவசாயி நேரா வேங்கையா சுவாமி கிட்ட ஓடி இதை பத்திலாம் சொல்றாரு. எதுக்காக இப்படி பண்ண, இது ஒரு மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி அவன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி 3 முறை சொல்றாரு. 3 முறை சொன்னதுக்கு அப்புறம் அந்த விவசாயிக்கும் அவர் மனைவிக்கும் 3 ஆண் குழந்தை பிறக்கிறாங்க. நாய்களை துன்புறுத்தக்கூடாது, நாய்களை அடிக்கக்கூடாது, நாய்களை எந்த விஷயம் பண்ணாலும் அது பசங்களை பாதிக்கும் அப்படின்றத சொன்ன ஒரு சித்தர். இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அவரோட நோய்வாய்ப்பட்ட நாயை சுவாமி கிட்ட கூட்டிட்டு காட்டுறாரு. அதை குணப்படுத்தி அனுப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் பண்ண ஒரு சித்தர் தான் இந்த வேங்கையா சுவாமி. எந்த ஜீவன்களையுமே துன்புறுத்தாதீங்க. நன்றி, வணக்கம்.